Shri
ईशाद्यास्मनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वास्युः नमामि गजाननम् नमोऽस्तु रामाय लक्ष्मणाय हेत्यै तस्मै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिनेभ्यः नमोऽस्तु चन्द्रात्मभृद्गणेभ्यः यं भगवराधीशं गणाधिपतमन्वितं गजारूढमहं वन्दे शाकस्तारं कुलदैवतं उद्यक्तरं यशोधैर्यं नड्भयत्नमरोगता अजाड्यं वाक्प्रभुत्वं च अनुमस्मरणात् विश्वासनामवत्सरं नूतनवर्षं विश्वासूंगिर पेर विश्वासूंगिर पेरुक्के सौख्यमान वर्षम अर्थम ரெண்டு அர்த்தம் உள்ளது. விஸ்வம்னாலே லோகத்துக்கு பேரு விஸ்வம்னு பேரு. விஸ்வம்பராக அப்படின்னு சொல்லுவாங்க. விஸ்வம்னாலே இந்த லோகத்தை 33 லோகத்துக்கும் விஸ்வங்கிற வார்த்தை அர்த்தம் உண்டு. அதுக்கு மேல விஸ்வா வசூன்னு ரெண்டு தனித்தனியா அர்த்தம் தெரிஞ்சா வசூங்கிற பேருக்கு பணம்னு அர்த்தம், தனம்னு பேர், தனம் கொட்டிலே இருக்குன்னு அர்த்தம். வசூங்கிற வார்த்தைக்கு இந்த தனத்தை போட்டுலே இருக்கிறது வசூன் பேர். விஸ்வா வசூங்கிற ரெண்டையும் தனித்தனியா இருந்துச்சு, அதுக்கு அர்த்தம் இதுதான். இதை தவிர விஸ்வாவசுன்னு ஒரு கந்தர்வர், அந்த கந்தர்வங்கிற ஒரு பேரு விஸ்வாவசுன்னு. இந்த விவாகங்கள்லாம் ஆகணும்னா இந்த விஸ்வாவசுவை பிரார்த்தனை பண்ணால் சீக்கிரம் விவாகம் ஆகும். விஸ்வாவசும் சோமகந்தர்வம் அப்படின்னு வேதம் எழுதி, அதனால விஸ்வாவசுநாமனும் கந்தர்வராஜன்னு விவாகத்தில் ஒரு விஸ்வாவசுவர் பூஜை பண்ணுற வழக்கம். அதுவும் விவாகம் எதிர்பார்க்கிறவா இந்த கந்தர்வாளை பிரார்த்தனை பண்ணிட்டா கல்யாணங்கள்லாம் நிறையா வரும். பெரியாளாக இருக்கட்டும், புருஷாளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே இந்த மந்திரத்தை பிரார்த்தனை பண்ணிட்டா கந்தர்வராஜ ஹோமம்னே கொண்டுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான வருஷம். என்னை எவ்வளோ நாளாக கோடி வருஷம் பிரயோஜனமான நாமும் வரலாம். அதுக்காக 60 வருஷத்துக்கும் ஒரு 60 பேர் வச்சுதான். அந்தந்த வருஷத்துக்கு எப்படி நமக்கு புண்ணிய பாப பலம் இது தகுந்தாவே கிரகாதிகள் பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, இது அடிக்கடி கிரகமெல்லாம் பயிற்சியாக இருந்தால அந்தந்த கிரகத்துக்கு அந்தந்த தேவதைகள்லாம் வரும்போது இந்த சம்பத்சரமாக வருஷம் வருவாங்க. இதுவும் அதுவும் எல்லாத்தையும் சேர்ந்துதான் நம்மளை ரட்சிக்கும். அப்பேற்பட்ட விஸ்வாவச வருஷம் இந்த காலத்தில் பிறந்திருக்கு. ரொம்ப விசேஷமான, இன்னும் விசேஷமாக சொல்ல போனால் சோமவார அனந்தீஸ்வரர் சன்னதியில பக்கத்தில் சொல்கிறோம். அதெல்லாம் சோமவாரத்துக்கு முன்னாடி விசேஷம் ஜாஸ்தியாக இருக்கு. இன்னும் வேற சுவாதி நட்சத்திரத்தில் மாதம் ஜனமாயிருக்கு. சுவாதி நட்சத்திரம் எல்லாத்தையோட இன்னும் ரொம்ப சிரேஷ்டம் இருக்கு. அது ஒரு பெரிய பாக்கியம். எல்லாமே எப்படி மாதம் பிறக்கும்போது அந்த எத்தனை மணிக்கு மாதம் பிறக்கிறது, எந்த கிரகத்தில் பிறக்கிறது, எந்த டயத்தில் பிறக்கிறதோ அதெல்லாம் வச்சுதான் இந்த ஜோதி சாஸ்திரம் அஸ்ட்ராலஜிஸ் எல்லாம் அது எத்தனை மணிக்கு மாதம் பிறக்கிறதோ, எந்தெந்த கிரகங்கள்லாம் எது எங்கே இருக்கு பிறக்கிற சமயத்தில் அதை பார்த்து தான் எல்லாரும் குறிச்சுட்டு இருக்காங்க. ஒரு அஸ்ட்ராலஜிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் இதை வச்சு தான் கணக்கு பண்ணுறாங்க. ஆனால் இது என்ன விசேஷம் கேட்டால் நம்மளோட தமிழ் வருஷத்தை வச்சு கணக்கு பண்ணிருந்தா ப்ரொடிக்ஷன் கரெக்டாக வரும். இப்போ 2025 வச்சு கணக்கு பண்ணி எத்தனை 12 மணிக்கு மாதம் வருது, 1 மணிக்கு மாதம் வருது, இத்தனை மணிக்கு இது டைம் பிறந்ததுன்னா அது கணக்கில் கவுண்டிங்கில் வராது. ஏதோ ஜனங்களை திருப்திப்படுத்துறதுக்காக அது சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இது
ரிஷிகள் காலத்திலேருந்து தேவதைகள் காலத்திலேருந்து 33 தேவதைகள்லாம் இருந்து இந்த 60 வருஷத்தையும் பிரபவேங்கிற வருஷத்துலேருந்து ஆரம்பித்து அக்ஷய பர்யந்தம் மொத்தம் 60 வருஷம். இந்த 60 வருஷத்துல இது 39வது வருஷம் விஸ்வாவசம் இருக்குது. இந்த விஸ்வாவசத்தினால்தான் நாம் இப்போ எந்தெந்த வருஷம் நாம் ஜெயிக்கிறோமோ அந்த வருஷம் நம்ம லட்சியத்தை பூர்த்தி வரும். அதான் கணக்கு. ஒரு டைம் ஒரு சர்க்கிள் திருப்பி இந்த வருஷம் அடுத்த விஷயம் இந்த வருஷம் நீங்கள் எந்த வருஷம் பிறந்தேன்னு கேட்டால் அவர்கிட்ட இங்கிலீஷ் கேட்டு நான் இத்தனை வருஷம் பிறந்தேன் ஜாதகங்கள்லாம் பார்ப்பாங்க. தமிழ் வருஷத்தை எந்த வருஷம் பிறந்தேடோ அந்த வருஷம் தான் இந்த அதே வருஷம் அதே மாதம் அதே நட்சத்திரம் இவர்கள் லட்சியத்தை பூர்த்தி வரும். ஜாதகத்தை பார்த்து அதை மட்டும் பார்த்தா அப்புறம் வேறு எதுவுமே பார்க்க வேண்டாம். அதேமாரி இந்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் இதேமாரி விசேஷங்கள்லாம் இருக்கு. அதனால தான் இந்த வருஷத்துக்கு விஸ்வாவசம் வருது. பஞ்சாங்க பட்டணம், பஞ்சாங்கத்தை படிக்கிறதுனால என்ன பலம், என்ன புண்ணியம். இந்த ஒரு நாளைக்கு மட்டும் நான் இங்கே பஞ்சாங்க வாசிச்சா போகிறது. நூத்தன சம்பத்சரம் குருமுகமாக வாசிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆகையினால அவள் நம்மளை வச்சுருக்கா. ஆகையினால எல்லாருமே ஆட்கள் நித்தியப்படி பஞ்சாங்க படனம் பண்ணணும். பண்ணினால் இந்த கிரக தோஷங்கள்லாம் வராது. பஞ்சாங்க வாசிக்கிறதுனால என்னென்ன பலன் இருக்குன்னா இன்னைக்கு மட்டும் நான் வாசிக்கிறேன், பாக்கி நித்தியப்படி எல்லாரும் வாசிச்சா காலத்துல சூரிய உதயத்திலேருந்து ஒரு கிரகம் நகர்றது. இப்ப சித்திர மாசம்னு வச்சுக்கோங்களேன், காலங்காலத்தால சூரியன் மேஷராசியில சஞ்சரிக்கிறார். அவர் இந்த லக்னத்துல கரெக்டா 7:30 மணி வரைக்கும் தான் அந்த டயத்துல இருப்பார். முதல் லக்னம்னு இருக்காது. அதுக்கப்புறம் திருப்பி 2 மணி நேரம் கழிச்சு திருப்பி அடுத்த லக்னத்துக்கு போயிடுவார். மறுபடியும் இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு அடுத்த இன்னொரு லக்னத்துக்கு போயிடுவார். இதெல்லாம் வச்சுதான் நம்ம விவாகத்துக்கெல்லாம் நாள் பார்க்கணும். சீமந்தத்துக்கு, உபநயனத்துக்கு, எல்லாத்துக்குமே காது குத்துறதுக்கு எல்லாருக்குமே லக்னத்தை வச்சுதான் கணக்கணும். லக்னம்னா காலம்ல 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கு லக்னம் மாறிட்டே இருக்கும். அந்த லக்னத்திலேருந்து 7வது இடத்துல யார் இருக்கா, குரு இருக்காளா, சனி இருக்காளா, ராகு இருக்காளா, கேது இருக்காளா, அஷ்டமத்தில் யார் இருக்கா, கையோராவணத்திற்கு குருவோட வீக்ஷணம் இருக்கா, திருஷ்டி இருக்கா, பார்வை இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் நாம் இந்த நாள் பார்க்கறதுங்கிறது வச்சுருக்கோம். இந்த சூரியன் காலத்தில் நான் சொன்னவே வைகாசி மாதம் சொல்லுவாங்களா, சுவாமி சூரிய பகவான் ரிஷபராசிக்கு போடுவார். திருப்பி அதுலேருந்து காலங்களே கவுண்டிங் பண்ணணும். எல்லாமே கிரகங்களும் அப்படிதான். சில பேர் ஹோரையிலும் இருக்கு. ஹோரையில தான் ஆரம்பிச்சா ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரிய ஹோரை காலங்காத்தால ஆரம்பிக்கும். அது 1 மணி நேரம் கணக்கு. அடுத்தது 7 மணிக்கு வந்தால் 7 to 8 சுக்கர ஹோரை வரும். அர்க்க சுக்கரன், அப்புறம் புத ஹோரை, சோமஜ, அப்புறம் சந்திர ஹோரை, இந்து மந்தாருக்கு செவ்வாய் ஹோரை, ஜீவ குரு ஹோரை, மங்களன்னு செவ்வாய் ஹோரை. இதேமாரி காலங்களே எல்லாமே 24 மணி நேரத்துக்குள்ள எல்லா கிரகங்களுமே ஒரு டைம் வந்துடுது ஒரு நாளைக்கு. ஆரம்பத்திலேருந்து நட்சத்திரத்திலேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஆகையினால இந்த பஞ்சாங்கத்தை நித்தியப்படி சூரிய உதயம் ஆன உடனே தூங்கி எழுந்த உடனே முன்னாடி எழுந்து கை கால் அழ வேண்டும். நெத்தியில் ஏதோ விபூதியோ குங்குமோ ஏதோ ஒன்று எடுத்துக்கணும். விட்டுட்டு எழுந்த உடனே கை கால் அழ வேண்டும். என்கிட்ட அது படுக்கையில் படுத்துக்கிறதுனால படுக்கையில் தான் படுத்தாகணும், வேறு வழி கிடையாது. படுக்கையில் படுத்துட்டா அது சரீரம் ஒரு நிசப்தமாக இருக்கும் சரீரம். அதனால அதுக்கு அதுக்கு தமிழ்ல சொல்ல போனால் அது ஒரு ஜடம் மாரி ஆகிடுது. அதனால அதை திருப்பி நம்ம புனச்சு நமக்கு ஜீவன் காலங்காத்தால் ஏற்றுக்கிறாங்க. அதனால தான் ஸ்நானம் பண்ணுறது, காலங்காத்தால குளிக்காமல் இனி தொடக்கூடாதுன்னா வச்சுப்பா. பழைய நாளில் எழுந்து கை காலாவது மினிமம் அளவிக்கணும். அளவிண்டு எழுந்த உடனே சுவாமி விளக்கை ஏற்றிட்டு பஞ்சாங்கத்தை வாசிக்கணும். வாசிக்கிறதுனால என்ன பலன் கேட்குறாருன்னா, பஞ்ச அங்கம் அப்படின்னா என்ன? பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் சொல்றாரு. திதி, வாரம், நட்சத்திரம், லக்னம், யோககரணம்னு பேர். இந்த 5க்கு பேர் தான் பஞ்சாங்கம்.
இது நார்மலாக நம்ம சங்கல்பத்தை சொல்லும்போது டெய்லியே சொல்லுவோம். ஆனால் டெய்லி நம்மலாம் சொல்றது கிடையாது. கருண பரமேஸ்வரே ஜர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பிராந்த சந்தியாபா சிஷியன்னு சொல்லிடுறோம். இதே ஆந்திராவிலாம் வரும்போதோ கர்நாடகாவிலையோ மகாராஷ்டிராவிலையோ எல்லா ஊர்லேயும் அவர்கள் சொல்லும்போது டெய்லியே சுபேசோகனையெல்லாம் சொல்லி கொண்டு சொல்லிட்டு தான் வித்தியாசத்துக்கு என்ன வாரம் திதி நட்சத்திரம் கிழமை எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் அவரை சொல்லுவார். இங்கே வாத்தியார் சொன்னால் தான் திதி வாரம்னா வாத்தியார் சொல்லி கொடுத்தாதான் அது எனக்கு தெரியல. அப்படி தெரியக்கூடாது. நீங்களே தான் அதை எல்லாத்தையும் நீங்கள் என்ன நட்சத்திரம் என்ன திதி என்ன வாரங்கிறது நீங்கள் காலத்தால் உள்ள வாசிச்சேன்னா இன்னைக்கு என்ன நட்சத்திரம் எத்தனை மணிக்கு இந்த நட்சத்திரம் இருக்குது எத்தனை மணிக்கு திதி இருக்குது எத்தனை மணிக்கு மாற போகிறது அப்படிங்கிறதெல்லாம் புரியும். அதனால பஞ்சாங்க வாசிக்கும் போது முன்னாடி திதி வரும். திதி வார நட்சத்திரம் பஞ்ச 5 அங்கத்துக்கு பேர் சொன்னேன் இல்லையா. திதியோட பேரை சொல்ற திதி வாசிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா முதல் சமாச்சாரம் நமக்கு எது தேவையோ சொல்லிட்டா ஸ்ரீயமவாப்னோதி பணம் நிறையா போட்டோம். திதியை சொல்லாம திதி பேரை சொல்லாம திதி பேரை சொல்லாம திதி சொல்றதுனால பணம் நிறையா வரும். இதே ஸ்ரீயமவாப்னோதி வாராதாயுஷ்யவர்தனம். வாரம் கிழமைகள்லாம் சொல்றவன் இன்னைக்கு என்ன கேட்கறவன காலகட்டத்தில் வாசிச்சோம்னா ஆயுஷ்யவர்தனம் ஆயுஷ் வித்தியாயிட்டே போகும். வாராதாயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராதி ஹரதே பாபம். நட்சத்திர வாசிக்கிறதுனால என்னன்னா பாபங்கள்லாம் போயிடுறது. அன்னன்னைக்கு பண்ற பாபம் அன்னன்னைக்கே போயிடுறதுங்கிறது அர்த்தம். பாபத்தை மூட்டை சேர்க்க வேண்டாம். நம்ம வேணும்னு பாபம் பண்ணல, நமக்கு தெரியாத பண்ற பாபம் தான் சொல்றேன். நம்ம போயிட்டே இருக்கோம், ஒரு எறும்பு இருக்கு தெரியாத காலன்னு சொல்றோம், ஜீவன் போயிடுறது இருக்கு, அது நமக்கு சாப்பிட்டு கொடுத்துரும், நம்மளுக்கு ஒரு மியூசிக் விட்டாம பாருங்க. இது எதிர்ச்சியா பாபங்கள் சொல்றோம். நக்ஷத்ராது ஹரதே பாபம் யோக ரோக நிவாரணம். யோகத்தை படிச்சா ரோகமே இருக்காது சொல்லு. ரோகங்கள்லாம் நிவாரணம் ஆயிடும். ஏதாவது வியாதிகள்லாம் இருந்தா கூட யோகா ரோக நிவாரணம். கரணாது காரிய சித்தியர்த்தம். கரணமெல்லாம் வாசிச்சான்னா காரிய சித்தி, என்ன காரியத்தை நாம் நினைக்கிறோமோ அந்த காரிய சித்தியை சித்தமாயிடும். இது பஞ்சாங்க குணம் உச்சது. இந்த பஞ்சாங்க நித்தியப்படி வாசிக்கிறதுனால இவ்வளவு விதமான சௌக்கியங்கள் இருக்கான் இருக்கு. அதனால காலத்தால ஏறிட்டோம்னா இந்த பஞ்சாங்கத்தை வாத்தியார் மணிக்கு புது பஞ்சாங்கம் கொடுத்தா அடுத்த வருஷம் பதிக்க பஞ்சாங்கம் வரைக்கும் அதே கொடுத்தே இருக்கு. வாத்துல அந்த பஞ்சாங்கம் குட்டேடான்னு கேட்பா, பஞ்சாங்கம் பார்த்தா கேட்டாங்க குட்டேடான்னு தெரியல தேடி பார்க்கணும் அங்கே இருக்கக்கூடாது. இருந்தேன்னா அவளுக்கு க்ஷேமத்துக்கு தான் எல்லாத்து குழந்தைங்க நீங்கள் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். என்ன இதெல்லாம் காலத்தால சூரியோதயத்தை செய்ய வேண்டிய சமாச்சாரங்கள். ஏழு நாளில் தூங்கி எழுந்த உடனே சில ஸ்லோகங்கள்லாம் சொல்றது உண்டு. அந்த ஸ்லோகங்கள்லாம் சொன்னாதான் எழுந்த உடனே இதெல்லாம் சொல்லணும். படுத்துக்கும் போது சொல்கிற ஸ்லோகங்கள்லாம் இருக்கு, தூங்கி எழுந்த உடனே சொல்கிற ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. கராக்ரே வசதே லக்ஷ்மி கரமத்யே சரஸ்வதி கரமூலே தேவூரி ஸ்யாத் பிரபாதே கரதர்சனம். தூங்கி எழுந்தோடனே சொன்னான் கராக்ரே வசதே லக்ஷ்மி. கையோட நுனியில லக்ஷ்மி வசிக்கிறான். கரமத்யே சரஸ்வதி, மத்தியில சரஸ்வதி இருக்காங்க. கரமூலே தேவூரி ஸ்யாத், கருத்தோட கையோட அடியில கௌரி இருக்காங்க. பிரபாதே கரதர்சனம், கையில எழுந்தோடனே மெடிடேஷன் செய்ய பார்த்தா இவா 3 பேரையும் பார்த்தாங்க. அதனால்தான் ரேகை ஒரு ஜாதகத்திலேயே ரேகை உண்டு. அதுலேயே இதுலேயே ஜாதகம் கிரகங்கள் எல்லாம் இதுலேயே இருக்கு. அதே மாதிரி ஒன்னொன்னு அஸ்வத்தாமாபரித்யாசா ஹனுமான்ச்ச விபீஷணः கிருப பரசுராமஸ்ச சப்தைதே ஜீவினः.
अश्वत्थामा महाबली व्यासाचार्य बलव्यासः हनुमान् विभीषण कृपाचार्य परशुराम இவ 7 பேரையும் நினைச்சா சிரஞ்சீவியாவே இருந்துருக்கலாம். இவ 7 பேர் சிரஞ்சீவிகள். அதனால சத்தியத்தை சிரஞ்சீவினா இவ 7 பேரையும் நினைச்சது விசேஷம். ஆரோக்கியம் வியாதினா வருது. மத்ஸ்யக்கூர்மவராஹ நாரசிம்மச்ச வாமனः ராமோ ராமச்ச ராமச்ச கிருஷ்ண கல்கி ஜனார்தனः தசாவதாரம் 10 அவதாரி மத்ஸ்யக்கூர்மவராஹ நாரசிம்ம வாமனः ராமோ ராம பகராம பரசுராம ராமராமச்ச ராமச்ச கிருஷ்ண கல்கி ஜனார்தனः. இந்த 10 பேரையும் தேவி காலமாத்தால் சொல்லும். ஆதித்யாம் அம்பிகாம் விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதேவா ஸ்மரே நித்யம் மகாபாதநாசனம். சூரிய பகவான் அம்பிகாம் விஷ்ணும் மகாவிஷ்ணு கணநாதம் மகாகாவதி மகேஸ்வரம் பஞ்சாயன பூஜை. இந்த பஞ்சாயனத்தையும் நினைச்சிருந்தா மகாபாதநாசனம் எல்லா பாவங்கள்லாம் கேடுறது. गायत्री तुलसी गंगा कामधेनु अरुंधती पंचकन्या स्मरे नित्यं महापातकनाशनम. गायत्री तुलसी गंगा कामधेनु अरुंधती इव 5 பேரும் மாதாக்கள் தாயார்களே. இவ 5 பேரையும் நினைச்சா காயத்ரி துளசி கங்கா காமதேனு அருந்ததி பஞ்ச மாதா ஸ்மரே நித்யம் மகாபாதகநாசனம். இவ 5 பேரையும் நினைச்சா தாயார் நினைச்சா மாதிரி மகாபாபங்கள்லாம் கேட்கணும். अहल्या द्रौपदी सीता तारा मंदोदरी तथा पंचकन्या स्मरे नित्यं महापातकनाशनम. अहल्य द्रौपदी सीता तारा मंदोदरी इव 5 பேர் கன்யா ரொம்ப பதிவதிகள். पंचकन्या स्मरे नित्यं महापातकनाशनम. இதெல்லாம் இவ்வளவு ஏற்றுறவங்க இவாளெல்லாம் சொல்லணும். தூங்கி எழுதுனோடனே போகிற வழியே சொல்லிட்டு போகலாம். எது நீங்கள் 1/2 மணி நேரம் உட்காந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இது பஞ்சாயத்து இதெல்லாம் உட்காந்து சொல்லுவீங்க. அதுக்கே 1/2 மணி நேரம் ஆகிடும். பேப்பர் படிக்கிறது 10 நிமிஷம் ஆச்சு, 2 நிமிஷம் கூட ஆகாது. அதேமாரி சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தன மண்டலே நமோ விஸ்வம்பரே மாதா பாதஸ்பர்ஷம் க்ஷமஸ்வமே. நான் இந்த பூமியில் நடக்கிறேன் பாருங்க. அந்த பூமாதேவியை ஏற்றுக்கிறவனே நான் காலால உங்க பூமியில நடக்க போறேன், அதுக்கு என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்றது. சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தன மண்டலே நமோ விஸ்வம்பரே. இப்ப சொன்ன விஸ்வாவசம் விஸ்வம்பரே மாதா 100 உலகத்துக்கும் தாயாரா இருக்கிற நீ நமோ விஸ்வம்பரே மாதா பாதஸ்பர்ஷம் க்ஷமஸ்வமே. என்னோட காலை உங்க பூமியில வச்சு காலால தேய்க்க போனேன், அதுக்கு எனக்கு மன்னிச்சுக்கோ அப்படின்னு. டான்ஸ் ஆட பரதநாட்டியம் ஆடுறவாள் கூட அவளுக்கு இதே ஸ்லோகத்தை சொல்லுவாங்க. நிறைய குதிக்கிறதுனால அதில் நாட்டியம் கரிஷ்யாமி பாதாகாதம். அவ நாட்டியம் பண்ண போறேன், பாதாகாதம் காலில் தலையிலேன்னு குதிக்க போறேன். அவன் ஸ்லோகத்தில் ஆடுறதுக்கு மேலே ஸ்லோகத்தை சொல்லுவான், ஆடுவாங்க. அதனால எவ்வளவோ விஷயங்கள்லாம் இதில் நிறைய இருக்கு. அதனால இதெல்லாம் நாம் செஞ்சாதான் நமக்கு இந்த பாபங்கள்லாம் வராமல் இருக்கும், சிரமங்கள்லாம் வராமல் இருக்கும், சோச்சங்கள்லாம் ஏற்படும், க்ஷேமங்கள்லாம் நிறையா ஏற்படும், வியாதிகள்லாம் இருக்காது. இது புருஷால் ஸ்திரீகள் எல்லாருக்கும் சமம். இது முன்னாட்டிகள் தான் சொல்லுவோம், புருஷால் தான் சொல்லுவோம் கிடையாது. புருஷ ஸ்திரீகளாக இருக்கலாம், எதுனாலும் தீபத்தை ஏற்றி கொடுத்துட வேண்டியது. வாசலை ஜலம் தெரிச்சு கோலம் போட்டு விளக்கே ஏற்றிட வேண்டிய ஸ்திரீகளோட வேலை. ஸ்லோகங்கள்லாம் எல்லாரும் சொல்லலாம். புருஷாளுக்கு சந்தியாவனாதிகள்லாம் இருக்கிறதுலாம் சொல்லணும். இவா ஸ்நானம் பண்ணி இதை ஜபங்கள்லாம் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் காலமே சொல்லிட்டு வந்தால் ராத்திரி பண்ணி நித்தியான்மிகம்னு ஒன்று இருக்குது. இந்த நித்தியான்மிகம் சொல்லிட்டு அது முடிவே கிடையாது. அப்பேற்பட்ட என்னன்னே தெரியாது. பஞ்சாங்கத்தை மட்டும் பிராசிச்சுட்டு போனால் சரியாக இதை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லலாங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதேமாரி நாம் சங்கல்பம் பண்ணுறோம். சங்கல்பம் பண்ணும்போது விஸ்வாவசுநாம சம்பத்சரே, நேற்று தான் புரோதி நாம சம்பத்சரே சொல்லிட்டு இருந்தோம்.
இந்த வருஷத்துலேருந்து விஸ்வாவசுநாம சம்வத்சரே 60 வருஷத்துக்கு வந்து ரிட்டர்ன். இனிமேல் 60 வருஷம் கழிச்சு தான் இந்த விஸ்வாவசு வரும். சம்வத்சரே இப்போ நடக்கிறது உத்தராயணம். மொத்தம் 6 மாதத்துக்கு ஒரு அயனம்னு பேர். 60 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒன்று சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்தது 6 மாதத்துக்கு அடுத்தது உத்தராயணம் தட்சிணாயணம்னு இருக்கணும். உங்களுக்கெல்லாம் வந்து தை மாதம் ஆடி மாதம் சொன்னால் புரியாது. ஆகையால ஜனவரியிலேருந்து ஜூலை வரைக்கும் உத்தராயணம், ஜூலையிலேருந்து டிசம்பர் வரைக்கும் தட்சிணாயணம் வருது. அது ஒரு ஈஸி. உத்தராயணம் தட்சிணாயணம் சொல்கிறாங்க, யோஜனையே பண்ண வேண்டாம். உத்தரம்னா வடக்கு, தட்சிணம்னா தெற்கு. இப்படி மைண்டில் ஏற்றியும் உத்தராயணம்னா உத்தரம் வடக்கு, தட்சிணம்னா தெற்கு. உத்தராயண தட்சிணாயணி 6 மாதத்துக்கு ஒரு வரும். அதுதான் நம்ம சக்கரம். விஸ்வாவசுநாம சம்வத்சரே இப்போ நடக்கிறது உத்தராயண. இதுக்கப்புறம் நம்ம 6 ரித்துக்கள்னு பேர். 6 ரித்துன்னா 2 மாதத்துக்கு ஒரு ரித்து. ரித்துன்னா என்னன்னு கேட்டால் சீசன் பேர். எவ்ரி 2 வயசு ஒரு சீசன் வரும். சித்திரை வைகாசினா வசந்த காலம்னு பேர். மல்லிகை புஷ்பம்லாம் கிடைக்கும் இந்த 2 மாதத்துக்கு. இதுக்கு அடுத்த கிரீஷ்ம ரித்து வருது. இப்போ வருஷகாலம், வருஷ ரித்து மழைக்காலம்னு வரும். அப்புறம் ஹேமந்தம், ஹேமந்தே ரத்துனா தேவா. ஹேமந்த் புரட்டாசி விஷயம்லாம் கண்ணெல்லாம் ஜீவிக்க. அப்போதான் இந்த மெட்ராஸ் ஐங்கிறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே சொல்றது. கண்ணை வந்து தங்கம் மாரி ஆகிடுமா, மாதிரி கலர் மாறிடும். கொஞ்சம் அப்போதான் அந்த ஐஸ் சொல்கிறேன். அதை சொல்கிறது மெட்ராஸ் ஐங்கிறது தான் ஹேமந்தம்னு பேர். தங்க கண்ணை மாரி ஆகிடும். சிசிறு சரது இருக்குன்னு பேர். சிசிர இருக்குன்னு கடைசியில் இலை உதிர் காலம் கடைசி இது. இது 2 மாதத்துக்கு ஒரு ரித்து. வசந்த ரித்து இப்போ நடக்கிறது. வசந்த ரித்து சுராயண வசந்த ரித்து 2 மாதத்துக்கு ஒன்றாயிட்டா. இப்போ ஒவ்வொரு மாதம் அந்தந்த மாதத்தோட பேர் தெரியும். இதுக்கு பேர் மேஷ மாசம்னு பேர். மேஷம்னா முதல் ராசியோட முதல் மாதம். 2வது மாதம் பேர் ரிஷபம்னு பேர். ரிஷப ராசி, ரிஷப ராசியோட முதல். ரிஷப ராசிக்கு பகவான் சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு போயிடுவார். அப்புறம் அடுத்தது மிதுன ராசிக்கு போயிடுவார் சூரிய பகவான். ஒவ்வொரு மாதத்துலையும் ஒவ்வொரு கிரகத்துலையும் பாக்ஸில் உட்கார்ந்துருப்பாரு. நீங்க எந்த மாதம் பிறந்தேன்னு கண்டுபிடிக்கணும்னா சூரியன் எதில் உட்கார்ந்துருந்தாரோ அவர் அந்த மாதம் பிறந்துட்டார். நீங்க இங்கிலீஷ்ல 3ஆம் தேதி டேட்லாம் சொல்ல வேண்டாம். இந்த மாதத்துல சூரியன் அந்த கட்டத்துக்குள்ள இருக்கோ அந்த மாதம் நீங்க எழுதி தமிழ்ல எழுதிக்கலாம். பார்க்கணும். பாக்ஸுக்குள்ள பார்த்து நீங்க என்ன நட்சத்திரங்கிறது சந்திரன் என்று வச்சு கண்டுபிடிச்சுடலாம். சூரியன் வந்து நீங்க எந்த மாதத்துல பிறந்தேங்கிறது சூரியனை வச்சு கண்டுபிடிச்சுடலாம். அதே மாதிரி கணக்கு மேஷ மாசு. அதுக்கடுத்து சுக்லபக்ஷே கிருஷ்ணபக்ஷே 15 நாளைக்கு ஒரு தடவை வருது. என்ன சுக்லம் என்றால் வெண்மைன்னு உங்களுக்கு தெரியும். சுக்லம்னா வெள்ளை, கிருஷ்ணம்னா கருப்பு. சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் என்னென்ன புரிய மாட்டேங்குது. சுக்லத்தையும் கிருஷ்ணத்தையும். சுக்லம்னா வெள்ளை, கிருஷ்ணம்னா கருப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் அப்படிங்கிறதே கணக்கு. கிருஷ்ணம்னா ஏன் கிருஷ்ணம்னு வச்சிருக்கா? தேய்பிறை கருப்பு வரப்போகுது, அமாவாசை வரப்போகுது, அதனால கிருஷ்ணம்னு பேர். சுக்லம் வெள்ளை வரப்போகுது, சந்திரன் வரக்கூடாது, அதனால அதுக்கு சுக்லம். சுக்லபக்ஷே கிருஷ்ணபக்ஷே. அதனால 15 நாளைக்கு வருது. அதாயிட்டா வாசரா. வாசரம் வாரம் 7 நாள். அதுக்கப்புறம் 7 15 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் 7 நாளைக்கு வருது. இந்த பானுவாசரம்னா ஞாயிற்றுக்கிழமை. இந்து வாசனம் அப்படி கணக்கு 7 நாளைக்கு 7. அப்புறம் 27 நட்சத்திரங்கள். அந்தன்னைக்கு என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம். ஏன்னு கேட்டால் நட்சத்திரத்தை மட்டும் நம்ம சொல்றோம். நட்சத்திரமும் ஒரு தேவதை. அது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிதேவதை பிரதி தேவதை இருக்கு. கிருத்திகா நட்சத்திரம்னா அங்கேயே தேவதை. கிருத்திகா ஸ்வாஹா, கிருத்திகா ஸ்வாஹா.
பிரஜா ரோஹிணி நட்சத்திரம் தான் பிரஜாபதி தேவதை. பிரஜாபதியே ஸ்வாஹா ரோஹிணி ஸ்வாஹா. திருவாதிரை ஆத்திர பரமேஸ்வரனுடைய பரமேஸ்வர நட்சத்திரம். ருத்ராய ருத்ராய ஸ்வாஹா ஆத்திராய அதனால திருவாதிரை நிகழ்ச்சியார். ருத்ராய ஸ்வாஹா ருத்ராயி ஸ்வாஹா திருவாதிரை நட்சத்திரம் பரமேஸ்வருடைய நட்சத்திரம். புனர்வசுங்கிறதுக்கு அதிதி அதித்தின்னு ஒரு தேவதை அதோட புனர்வசு என்ன வசூத்வாஹா வசூங்கிறதுக்கு சொன்னேன். இப்போ வந்து இப்போ சொல்ல வந்தேன் இல்லையா அவிட்ட நட்சத்திரத்துக்கு வசூபியாங்கிறது. அது சில பேர் சொல்லுவா தமிழ்ல அதெல்லாம் இப்போ தமிழ் வேர்டெல்லாம் இதுலேருந்து தான் வருதுன்னு. அவிட்ட நட்சத்திரம் மூலம் தவிட்ட பானையெல்லாம் தானம்பா ஒரு வார்த்தை அந்த இடத்துல வசூங்கிற வேர்டு வருது. இப்போ விஸ்வாசம் சொல்ல வந்தேனே அதனால அந்த இடத்துல வசு அதாவது வசு தேவதை அந்த நட்சத்திரத்துக்கு வசுபியஸ்வாஹா ஸ்ரவிஷ்டாபியஸ்வாஹா. அதே மாதிரி 27 நட்சத்திரம். மொத்தம் நட்சத்திரம் வந்து 28. எல்லாருக்கும் தெரியாது, மொத்தம் 27 தான் சொல்லிட்டு இருப்பா. அஷ்டாவிம்சதி நட்சத்திர தேவதை. அஷ்டாவிம்சதினா 28. அதாவது அபிஜித்துன்னு ஒரு நட்சத்திர தேவதை, அது பிரம்மாவுடைய நட்சத்திரம். அபிஜித் நாம நட்சத்திரம். அது வந்து நித்தியமே மத்தியானம் 12லேருந்து 12:30 டைம். அபிஜித் அது பேர் அபிஜித் முகூர்த்தம் அபிஜித் லக்னம்னு பேர். அபிஜித் முகூர்த்தம் அபிஜித் லக்னம். அந்த சமயத்துல நம்ம முகூர்த்தங்கள்லாம் ஏதோ வச்சா கூட ஏதாவது சின்ன சின்ன தோஷங்கள்லாம் இருந்தா கூட அபிஜித் லக்னத்தை பண்ணினா அபிஜித் முகூர்த்தத்தை பண்ணினா யாரும் தோஷமும் வராது அப்படின்னு இது விசேஷ சாஸ்திரத்தில் இருக்கு. அதாவது அஷ்டாவிம்ச நட்சத்திரம் எது சொல்லணும்னா 28 நட்சத்திரம் திதிவார நட்சத்திரம் எல்லாத்தையும் சொல்லணும். நட்சத்திரம் அதுக்கப்புறம் சுபயோகம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு யோகம் உண்டு. நாம வந்து எல்லாத்தையும் தேடி பார்க்க முடியாதாலும் சுபயோகம் சுபகரணன்னு சொல்லிட்டு இருக்கோம். என்ன சாத்தியநாம யோக வணிகரண பவநாம யோக காலகரணன்னு ஒரு கரணம் யோகம் கரணம் ரெண்டு இருக்கு. அதை பஞ்சாங்கத்தை பார்த்து தேடி கண்டுபிடிச்சு இப்ப எல்லாத்தையும் போடுறா செல்லில் வருது. அன்னைக்கு என்ன யோகம் காரணம்னா அதே போட்டுடுறோம். அதை பார்த்து பொறுமையா இருக்கிறவா அதை பார்த்து சொல்லலாம். வேற இருக்கவே இருக்கு சுபயோகம் எல்லாத்துக்குமே சுபயோகம் சுபகரணம் சொன்னா எல்லாமே சுபந்தான். சகல விசேஷ விசிஷ்டாயாம் எல்லா விசேஷத்தையோட சேர்த்து நீ சொல்றதால எல்லா தேவதைகளோட பிரிதி இதுல வருது. அப்படிங்கிற பஞ்சாங்க படம் எதுக்காக எவ்வளவு நேரம் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டா காலங்காலத்தால சூரியோதயம் ஒண்ணு எல்லாரும் காலங்காலத்தால 6 மணிக்கு பஞ்சாங்கம் வாசிக்கணும். அவாத்து பஞ்சாங்கத்தை ஊர் சம்பிரதாயத்தை மடத்த பஞ்சாங்கன்னா வடக்கு பஞ்சாங்கம் பாம்புன்னா பாம்பு. யாரா எந்தெந்த பஞ்சாங்கத்தை அனுஷ்டானம் பண்ணாலும் அந்த பஞ்சாங்கத்தை காலம் நேரம் எதுல உடனே வாசிக்கணும். வாசிக்கிட்டாலே இன்னைக்கு காலத்தில் சூரியன் காலங்கள் 2:30 மணில மறுநாள் 12 காலங்காத்தால மறுநாள் காலத்தில் 24 மணி நேரத்துக்குள்ள எல்லா ராசியும் ஒரு டைம் வந்துடும். 12 ராசியும் மறுநாள் காலங்காத்தால டேன் ஆகிடும். அந்த 12 கிரகத்தையும் பண்ணின பலன் உண்டு. யாதக தோஷம் கிரக தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும். அந்தந்த கிரகத்தை சனி முடிஞ்சிருக்கேன் ராகு முடிஞ்சிருக்கேன் கேது முடிஞ்சிருக்கேன் எனக்கு சரியில்லை ராகு சரியில்லை இதெல்லாம் சொல்றாங்க. ஆத்திலேயே நாம கிரகத்தை வச்சு தப்பு பண்றோம். நிறைய பண்ணது கிடையாது. இருக்கிறது அனுஷ்டானம் பண்ணது கிடையாது. புருஷாலாம் சந்தியாவனம் பண்ணது கிடையாது. சந்தியாவனத்தை ஆதித்யன் தர்ப்பயாமி சோமன் தர்ப்பயாமி அங்காரகன் தர்ப்பயாமி புதன் நவக்கிரகத்துக்கு இதுலயே தர்ப்பணம் இருக்கு. இந்த கிரகணத்தை டைரி இந்த 3 தடவை சொல்லியிருக்கா. காலம்பர மத்தியானம் சாயங்காலம் 3 வேளை இந்த தர்ப்பயாமி ஆதித்யன் தர்ப்பயாமி சோமன் தர்ப்பயாமி பண்ணினா நவக்கிரகத்துல இருக்கிற தோஷங்கள்லாம் ஆத்துக்குள்ளே நவக்கிரகம் வருது. நாமே கோயிலை தேடிட்டு போகணும். கிரகத்தை தேடிட்டு வெளியே எங்கேயோ கிரகத்தை தேடி சுற்றிருக்கோம். சனி அப்படி 10 தடவை சுற்றோம். ஆத்துல 3 தடவை ஒரு நாளைக்கு கிரகத்தை கொடுத்தா 30 நாள் எத்தனை நவக்கிரகத்துக்கு தர்ப்பணம் பண்ணின பலன் கிடைக்கிறது இல்லையா? அதெல்லாம் பண்ணது கிடையாது. சந்தியாயமா சாதினியமா காயத்ரியமா சரஸ்வதியமா 4 தேவதையும் இங்கே கூட்டுறோம். யம தர்மராஜனை கூட்டுறோம். யமாய தர்மராஜன் இல்லை மகாவிஷ்ணு நமஸ்தரித்தே ஜெகதே ஜெக்ஷே ஜெகன் சொல்லி இதை கூட்டாயிருக்கு.
சூரியஸ்ய காலங்கள் நான் பாபேபியோ ரக்ஷந்தாம், பாபத்திலே என்ன காப்பாத்து. எத்திராத்திரியா பாபமகாஷம், நான் நேற்று ராத்திரி பண்ணின பாபம்லாம் காலங்காத்தாலே எழுந்து போயிடணும். மனசா வாச்சா ஹஸ்தாப்பி, மனசனாலேயோ வாக்குனாலேயோ ஹஸ்தனாலேயோ இந்திரியங்கள்னாலேயோ கர்மேந்திரியங்களாலேயோ ஞானேந்திரியங்கள்னாலேயோ பண்ணின பாப்பங்களாம் காலங்காட்டால் தூங்கி எழுந்த உடனே போயிடணும்னு சொல்லிடுறது. சாயங்கால சந்தியாவனே நான் பண்ணின பகல பண்ணின பாப்பங்கள்லாம் மத்தியானமே போயிடணும். சாயங்காலம் கூட இதன்னா குருதே பாபம் தடன்னா பதிமுச்சியதே, எத் ராத்திரியா குருதே பாபம் தத்ராத்திரியா பதிமுச்சியதே. பகல் பண்ணின பாபம் பகல்லே போயிடணும், ராத்திரி விடணும், ராத்திரியிலே விடணும். பாபமே பிராமண கைகள்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இதெல்லாம் பண்ணாததுனாலதான் கூட்டக்கணக்கில் பாபம் ஏறுறது. அது தலையோடதுக்கு டாக்டர்கிட்ட தான் போக வேண்டியிருக்கு. இந்த பாபத்தை போகணும்னா டாக்டர்கிட்ட கூட விஷன்னா வைத்தியர்கள். இதெல்லாம் இந்த ஜபத்தை ஆதரவு பண்ணணும். இந்த நான் சொன்ன மந்திரத்தை ஒரு 1000 டெய்லி ஜபம் பண்ணினா டாக்டர்கிட்ட போக வேண்டாம். வேறுபட்ட மகாமந்திரங்கள்லாம் நிறைய இருக்கு. பஞ்சாங்க வாசிக்கும் போது இதெல்லாம் முக்கியமாக சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். என்ன பஞ்சாங்கம் டெய்லி வாசிக்கணுங்கிறது தான் எல்லாருக்கும் பிரதானமாக சொல்ல வருது. நித்தியப்படி பஞ்சாங்கம் வாசிக்கணுங்கிறது ரொம்ப எல்லாரும் ரொம்ப அவசியமாக தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் மனுஷாட்டி எல்லாத்தையும் சொல்லுங்க. பாப்பங்கள்லாம் போகும், எல்லா கிரக தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும். சமஸ்த கிரகம் கிட்டக்கே வராது. நம்ம நீங்கள் ஒரு தடவை ஸ்மரிச்சுட்டான்னா நமக்காக ஹோசியை நம்மள ஒரு தடவை சொல்லிவிட்டான். அவன்கிட்ட யாரையா சௌக்கியமாக விசாரிக்க போவ சௌக்கியமாக விசாரிச்சா அப்பா நம்மளை பார்த்து விசாரிக்கிறான் பாரு. அவன் நல்ல பையன், நல்ல விஷயம் பார்த்து திரும்பி பார்த்துட்டே போனான்னு பார்த்துட்டு இது பார்க்காத மாதிரி போடாமல். அதே மாதிரி தான் ஜாதகம் பஞ்சாங்கத்தை கண்ணுக்கு நிறைய இருக்கும், பார்க்க வேண்டிய தோணுது. பார்த்தான்னா பஞ்சாங்க அந்த கிரகங்கள்லாம் நம்மளை அனுகிரகம் பண்ணணும். இதான் விஷயம். பேர்பட்ட இதில் விஸ்வாச வருஷத்தில் பஞ்சாங்க வாசிக்கிறது நடக்கிறது. விஸ்வாவசுவை பற்றி முன்னாடியே ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். விஸ்வாவசுனால நிறையா வசூல் தான் கொட்டிகிட்டே இருக்கும். என்ன அந்த தனத்தை வாரி வாரி இறச்சிட்டே இருப்பான். யாராவது எத்தனை கோடி வருமோ அத்தனை கோடியும் வந்துடும். ஆனால் ஜபத்தை பண்ணினா தான் வரும். பஞ்சாங்க வாசிச்சா தான் வரும், வாசிக்காமல் இருந்தால் வராது. அன்னைக்கு அவள் வாசிச்சுட்டே இருக்கணும். ஆற்றுல காலம் பண்ணி நினச்சிட்டாங்கன்னா சாயங்காலம் இந்த வசூல் வந்துடும். அவருக்கெல்லாம் வாசிச்சாங்க. என்ன இந்த விஸ்வாவசுவோட வருஷம் நவநாயகன்மார்கள் 9 பேருக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு டியூட்டி உண்டு. இப்போ பாலில் வச்சுருக்காங்க. அசம்பிளியில் சேர்மன், ராஜா, மந்திரி ஒருத்தருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பிரித்து கொடுக்குறாங்க இல்லையா. அதில் விஸ்வாவசு வருஷத்துக்கு சூரியன் தான் இந்த வருஷம். இந்த வருஷத்தோட ராஜா சூரியன், மந்திரி சந்திரன். டிபார்ட்மெண்ட்டை சூரியன் தான் எடுத்துருக்காரு இந்த வருஷம். சூரியன் ராஜா, சந்திரன் மந்திரி. இந்திய பர்வதத்துக்கு தெற்கே சௌர சாந்திரமான ரீதி. சௌரமானம் சாந்திரமானம்னு 2. அது உங்கள்கிட்ட சொல்லலைன்னா புரிஞ்சுக்கோங்க. சௌரமானம்னா ஒன்றும் சாந்திரமானம்னு ஒன்று. சௌரமானம்னு கேட்டால் அதெல்லாம் நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சௌரமானம்னா சூரிய பிராசனா என்ன ரிஷபராசி மேஷராசின்னு சித்திரை மாதம் 1ஆம் தேதிக்கு சூரியன் மேஷராசியில் வந்ததுனால நம்ம சௌரமானம்னு வருது. சாந்திரமானம்னு கேட்டால் நம்ம யுகாதி பண்டிகை அமாவாசை அன்னைக்கு மறுநாளைக்கு அன்னைக்கு யுகாதி பண்ணுறாங்க இல்லையா. அவெல்லாம் தெலுங்கா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா அவெல்லாம் சாந்திரமான ரீதின்னு. ஆனால் வருஷம் எல்லாருக்கும் ஒரே வருஷம்தான். மாதத்தில் கொஞ்சம் டிகிரி தான். இது நம்ம மேஷ மாதம் போக சைத்திர மாதம் பா, நாம் ரிஷப மாதம் போக வைசாக்க மாதம் பா. அவ்வளோதான் விஷயமே தவிர இதுக்கு அதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் தான். சௌர சாந்திரமான ரீதியாய் விஸ்வாவசு வருஷ பலம். விஸ்வாவசு வருஷத்தில் நிறையா பயிர்கள்லாம் நிறையா வளரும். மழை பெய்யும். மழை மத்தியமாக பெய்யும். திருட்டு, ரோகம், அரசர்களுக்கு ஆசை இவைகள் அதிகமாக இருக்கும். எல்லாரும் ராஜாவாகவும் நினைப்பார். வடக்கே நார்த்து பாரதஸ்பத்தியானத்தால் காலைக்கு வருஷம் அதிக மழை வருஷித்து ஜனங்கள் சௌக்கியமாக இருப்பார்கள். சமஸ்தமான பூமியும் எல்லா விதமான பூமியும் எப்பொழுதும் அதிகமான பயிரை நிறைய தானியங்கள்லாம் நிறைய வளரும் சொல்றது. இவைகளால் நிறைந்து இருக்கும். ராஜா சூரியனுடைய பலம் என்னன்னு கேட்டா
அரசர்களுக்குள் வைரமும் தானியங்களும் மழைக்கும் எல்லாம் கெடுதியும் உண்டாகும். திருடர்களாலும் அக்னியினாலும் பீடை உண்டாகும். மந்திரி சந்தனுடைய பலம் நல்ல மழை பெய்து சுபீக்ஷமும் பயிர் பரிதம் உண்டாகும். ரத்தனத்திற்கு விருத்தியும். சேனாதிபதியே சூரியன் தான். சேனைன்னா உங்களுக்கு தெரியும், சேனைன்னு சொல்றாங்க. இந்த காலாட்படை குதிரைப்படை அந்த சேனாதிபதி அதுக்கு அதுக்கும் சூரியன் தான். அரசர்களுக்கு வைரமும் தானியங்களும் மழைக்கும் கடுதியும் திருடர்களால் அக்னியினாலும் பீடை உண்டாகும். மந்திரி சந்திரன் பலன் நல்ல மழை பெய்து சுபீக்ஷமும் பயிர் பரிதமும் ஆரோக்கியமும் உண்டாகும். சேனாதிபதி சூரியன். ரத்தனத்திற்கு விருத்தி, ரத்தனங்கள் நிறைய கிடைக்கும். பயிர் கடுதி, அற்ப சௌக்கியத்தால் உண்டான பயம் பீடையும். அரசர்களுக்குள் அங்கங்கு சண்டையும் ஏற்படும். சஸ்யாதிபதி வியாழன். சஸ்யாதிபதினா இந்த பூமி பயிர்கள்லாம் வளர்ந்து இது சஸ்யங்கள் ஓஷதிகள்லாம் மூலிகைகள்லாம் வந்து அவர் அதுக்கு குருதான் மந்திரி, குருதான் ராஜாதிபதி. பூமியில் எல்லாம் பலிக்கும். பசுக்கள் விசேஷமாக பாலை கறக்கும். அரசர்கள் நீதியாக இருப்பார்கள். தானியாதிபதி செவ்வாய். தானியத்துக்கெல்லாம் அதிபதி செவ்வாய். புல் தானியம் முதலிய அற்ப தானியங்கள் விளையும். விலை அதிகரிக்கும். சிவப்பு பூமி பறிக்கும். அர்காதிபதி சூரியன். விலை ஏற்றமும் மழை குறைவும். ஜனங்களுக்கு பசி உபாதைகள். ராஜாக்கள் கலவரம் உண்டாகும். மேக அதிபதி சூரியன். அற்ப பலமும் கண்ட வருஷமும் அதிக பயம் உண்டாகும். சிறு தானியம் விளையும். ரசாதிபதி சனி. சுவைகள் உள்ள சாமான்களுக்கெல்லாம் சனிதான் இருக்கு. கொஞ்சம் மழை, பயிர் பரிதம் குறைவு, ரச வகை தானியங்கள், ஜனம் இவைகளுக்கு சேதமும், சுருக்கல்களுக்கு விருத்தி உண்டாகும். நீரசாதிபதி புதன். பொற்கொள்ளல், வர்ண வஸ்திரங்கள், முத்து, தங்கம், பச்சை இவைகள் விருத்தியாகும். நீலமேக பலன். அகவினை, மழை பயிர்கள் மத்தியமாகும். ஜனங்களுக்கு ரோக நிவர்த்தியும் ஜீவராசிகளுக்கு அமங்கலத்தையும் கொடுக்கும். திருவாதிரையில சூரிய பகவான் பிரவேசிப்பதன் வரும். அதோட பலன் பயிர் விருத்தியும் விரை சரசமும் க்ஷேமம் உண்டாகும். ஷண்மண்டல பலன். சூரியன் ஆதிக்கத்தால் பயிர்களுக்கு விருத்தியாகும். ஏற்ற சுத்தம் பதவியும் புதன்கிழமையும் சேர்ந்த பலன். பயிர்கள் விருத்தி, ஜனங்களுக்கு க்ஷேமம் உண்டாகும். ஆஷாட சுத்த பஞ்சமி திதியும் திங்கட்கிழமையும் சேர்ந்த பலன். நல்ல மழை வருஷிக்கும். ஆஷாட சுத்த தசமியும் சுவாதியும் சேர்ந்த பலன். வாயுவினால் மழைக்கு கருதி. ஆஷாட பகுல ஏகாதசி ரோஹிணியும் சேர்ந்த பலன். பயிர்கள் செழிப்பாக இருக்கும். தை அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்த பலன். துர்பிக்ஷம். தைப்பூசம் சுக்லபட்சத்தில் வருவதால் ஜனங்கள் வியாதியின்றி சுபீக்ஷமாக இருப்பார்கள். மகர சங்கராந்தி எப்படி தேவதை, ஒவ்வொரு மகர சங்கராந்தி தேவதை எப்படிலாம் வருவான்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. அவ என்ன பாத்திரத்துல கையில் எடுத்துன்னு வரா, என்ன ரூபத்துல வரா, என்ன பேர்ல வரா, ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு பேர்லயும் வருவா. சங்கராந்தி தேவதைன்னு அவன் பேரை வாசிக்கணும். மகர சங்கராந்தி ஸ்திரீ புருஷ ரூபமாய் நீண்ட முகமும் 3 கண்களும் 4 வாயும் சிவப்பு தந்தமும் நீண்ட நாக்கும் தொங்குகின்ற புருவமும் நீண்ட காலும் 8 கைகளும் 2 கால்களும் செம்பட்டை மயிலும் உள்ள விகார ரூபமான கருப்பு சரீரத்துடன் 12 யோஜனை பருமனும் 100 யோஜனை உயரமும் உள்ள
கோர ரூபத்துடன் வருவாள். மகர சங்கராந்தியோடைய பேரு மந்தாகினி அப்படின்னு ஒரு பேரு. கரும்பு ஜல ஸ்நானம் செய்து சிவப்பு வஸ்திரம் தரித்து வெள்ளி பாத்திரத்தில் பாயசம் போஜனம் எடுத்து குங்குமம் பூசிக்கொண்டு ஹேமம் சாமரம் வீசிக்கொண்டு முத்த குடை, குடையுடன் முத்த குடைனா முத்து குடை, வைடூரியம் ஆபரணம் அணிந்து சிறு செல்வகப்பு சூடி கட்டம் ஆயுதம் ஏந்தி தெற்கு திக்கு நோக்கி கோத முகத்துடன் புலி வாகனத்தில் மார்கழி மாதம் 30ஆம் தேதி, அதாவது 14/1/2026 30 நாழிகை 26 வினாடிக்கு புதன்கிழமை மாலை வேளையில் ஏகாதசி திதியில் அனுஷ நட்சத்திரத்தில் பாலவ கரணத்தில் கடக லக்னத்தில் விருச்சிக ராசியில் பிரவேசிக்கிறாள். விசேஷ பலன் பிரவேசித்தவர் பலன் என்ன? நாமதேய பலன். மந்தாகினிங்கிற பேருக்கா என்ன பலன்னா பிராமணர்கள் சௌக்கியம். அபிஷேகம் பண்ணுறதுனால என்ன பலன்னா பித்தம் அதிகம். வஸ்திர தரிசிக்கிறாளோட பலன்னா வஸ்திர பலன், கணிகைகளுக்கு பிழை. ஆபரணம் தரிச்சு வராள், அதுக்கு என்ன பலன்னா கலகம், ரோக பயம். வார பலன், கிழமையோட பலன், சூத்திரைகளுக்கு பிழை. நட்சத்திரத்தோட பலன் நன்மை. இதை பரமேஸ்வரையோட அம்பாளுடைய இது வாழ்க்கை வரத்தினாலே எல்லாம் பலன்கள் பற்றி காமிக்க போறா. இதுக்கப்புறம் ஆதாயம் விரயம். எவ்வளோ ஆதாயம், எந்தெந்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ஆதாயம் எவ்வளோ வருது, விரயம் எவ்வளோ ஆக போகுதுங்கிறது பார்த்துக்கணும். ஆனால் இதை பார்த்து யாரும் பயப்படக்கூடாது. ஜபங்கள்லாம் பண்ணி நிறையா நியாயத்து ஜபங்கள்லாம் பண்ண எதாசாஸ்திரா சமமாக புண்ணியத்தை ஏற்றினேன்னு சொல்லுவா. வயிற்று 2 பக்கமும் தராசு சமமாக இருக்கும். ஆனால் விரயம் குறைவாக இருக்கு, ஆதாயம் குறைவாக இருக்கு, விரயம் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். மேஷம் விருச்சிகம் 2 ஆதாயம் 14 விரயம். ரிஷபம் துலாம் 11 ஆதாயம் 5 விரயம். மிதுனம் கன்னி 14 ஆதாயம் 2 விரயம். கடகம் 14 ஆதாயம் 8 விரயம். சிம்மம் 11 ஆதாயம் 11 விரயம். தனுசு மீனம் 5 ஆதாயம் 5 விரயம். மகர கும்பம், மகரம் கும்பம் 8 ஆதாயம் 14 விரயம். ஆக மொத்த ஆதாயம் 65, விரயம் 59. 6-7% தான். அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால இதுக்கப்புறம் அந்த கந்தாய பலன் தான் இருக்கு. கந்தாய பலன், கந்தாயம் சொன்னா அது பேர் சைவம், பூஜ்யம் பேர். எது சைவம் வருதோ அந்த இடத்துல கொஞ்சம் மீடியமான பலனா இருக்கும். நடுப்புற சைவர் வருது, பின்னாடி சைவர் வருது, பின்னாடி சைவர் வருது. சைவர் வந்தா ஒரு கொஞ்சம் மத்தியம்னு அர்த்தம். புரியுதா? அதுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் முதல் ஏப்ரல் மாசத்துலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் முதல் 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஏப்ரல் டு ஆகஸ்ட், செப்டம்பர் டு டிசம்பர், ஜனவரி டு திரும்பி மார்ச். அப்படி ஏன்னா ஒரு சித்திரை ஜானி அப்படின்னா புரியாது சில பேருக்கு. நம்ம எவ்வளோ மார்ச் சொன்னாலும் அவன் அந்த ஏப்ரல் மே ஜூன் தான் கவுண்டிங் வச்சுக்கிறான். அதனால உங்களுக்கு புரியறாவே சொல்லணுங்கிறதுக்காக இப்போ நான் ஆவணி மாதம் தான் புரியாது. அதனால இப்போ உங்களை இங்கிலீஷ் சொல்லிட்டேன். முதல்ல அந்த ஆகஸ்ட் வரையிலும் 2வது கந்தாயம். முதல் கந்தாயங்கிறது ஏப்ரல்ல இருந்து ஆகஸ்ட்னு சொன்னேன். கந்தாயங்கிறது சைபர் ஞாபகம் சொல்லுவோம். 2வது கந்தாயம் ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பர் வரைக்கும். 3வது கந்தாயம் மார்கழியில இருந்து டிசம்பர் வரைக்கும். ஒற்றை கணக்கில் அர்த்த லாபம். நம்பர் 1 சிங்கிள் டிஜிட்ல வந்ததுனால அர்த்த லாபம், பண லாபம்னு அர்த்தம். டபுள் டிஜிட்ல வந்தா சமபலம். முதல்ல சூன்யமான வியாதி, 2வது சூன்யமான பயம், 3வது சூன்யமான தன பிரயம்.
மூன்றிலும் சூன்யமாக கொஞ்சம் சுமாராக இல்லை. அதனால இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துல என்னென்ன சைபர் வருது, என்ன 1 வருது, என்ன 2 வருது, 3 வருதுன்னு பார்க்கணும். அஸ்வதி 3 0 1, பரணி 6 1 4, கார்த்திகை 1 2 2, ரோஹிணி 4 0 0, மிருகசீரிஷம் 7 1 3, திருவாதிரை 2 2 1, புனர்பூசம் 5 0 4, பூசம் 0 1 2, ஆயில்யம் 3 2 0, மகம் 6 0 3, பூரம் 1 1 1, உத்திரம் 4 2 4, ஹஸ்தம் 7 0 2, சித்திரை 2 1 0, ஸ்வாதி 5 2 3, விசாகம் 0 0 1, அனுஷம் 3 1 4, கேட்டை 6 2 2, மூலம் 1 0 0, பூராடம் 4 1 3, உத்திராடம் 7 2 1, திருவோணம் 2 0 4, அவிட்டம் 5 1 2, சதயம் 0 2 0, பூரட்டாதி 3 0 3, உத்திரட்டாதி 6 1 1, ரேவதி 1 2 4. 27 நட்சத்திரத்துக்கு ஆதாயங்கள் விடயங்கள் கந்தாயங்கள் எல்லாம் ஆச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த வருஷத்துல 2 கிரகணம், மொத்தம் 4 கிரகணம் வருது. 4 கிரகணத்துல 2 கிரகணம் தான் இங்க, 2 சந்திர கிரகணம் 2 சூரிய கிரகணம். சூரிய கிரகணம் இங்க இந்தியாவில் தெரியாது, 2 சந்திர கிரகணம் மட்டும்தான் தெரியும். 2 சந்திர கிரகணம் எப்போ வருதுன்னு கேட்டா 7 8, அதாவது 8 9 2025 அன்னைக்கு வருது சந்திர கிரகணம். முதல் கிரகணம் அது ராத்திரி 11 ராத்திரி வருது. ராத்திரி 10 11 மணி ஆகியும் கொடுத்து ராத்திரி 9 மணிக்கு கொடுத்து ராத்திரி 1:30 மணிக்கு விடுறது. அடுத்த சந்திர கிரகணம் 3/3/2026. அப்ப அது மத்தியானம் சாயங்காலம் 3 மணிக்கு 4 மணிக்கு விட்டு சாயங்காலம் 6 6:30 விட்டுறது. ராத்திரி போஜனம் சௌகரியமா பண்ணிக்கலாம். கிரகணம் விட்டோடனே ஸ்நானம் பண்ணிட்டு போஜனம் பண்ணிக்கலாம். மத்தியானம் 12 மணிக்குள்ள போஜனம் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த கிரகணம் ராத்திரியா இருக்கிறதுனால அதனால அந்த சிரமமும் இருக்காது. சாயங்காலம் 6 மணி வரைக்கும் சாப்பிடலாம். 6 மணிக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது. சாஸ்திரப்படி பார்க்கலாம் மத்தியானம் 12 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு பேரு. 9 மணி நேரம் கிரகணம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 9 hours. அதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. சில பேர் கேட்டுட்டே இருப்பா, கிரகணம் பிடிக்கிற வரைக்கும் சாப்பிடலாம் சாப்பிட பிடிக்கிற வரைக்கும் சாப்பிடலாம்னு கேட்டுட்டே இருப்பா. அது எதுன்னு கேட்டேன்னா வயசுக்குள்ள அந்த சமயத்தில் ஏதாவது இருந்ததுன்னா அது கிரகத்தை உடம்ப வியாதியில் உண்டு கொடுக்கணுங்கிறதுக்காக சாப்பிடக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க. அதனால சாப்பிடக்கூடாதுன்னு வெறிக்கிறவா சாப்பிடணும். அது சொல்றது கிடையாது. அதனால இதெல்லாம் வாக்கிங்லாம் நிறையா போகிறதுனால சீக்கிரம் செரிமானம் ஆகிடும். நிறையா பேர் தான் உடம்பு சரியில்லை நிறையா வாக்கு பண்ணிடுறாங்க. வந்த உடனே திரும்பி பசியாக இருக்கணும். அதனால கிரகணத்துக்காக கூடிய வரைக்கும் கிரகணத்தில் நிறைய ஜபம் பண்ணணும். ராத்திரியில கிரகணத்தை எடுத்து யாரும் தூங்கக்கூடாது. தூங்கினாலே வியாதி. எந்த படுக்கையாக படுத்துக்கிறோமோ அந்த வியாதி அதுக்கு அந்த படுத்துக்கைக்கு தீர்த்து உண்டு. அதை நினைச்சு உணர்த்தணும். கிரகணம் பிடிச்சோம்னா துணியை விட்டுக்கிட்டே போகக்கூடாது. இல்லை உட்காந்து ஒரு மூலையில் உட்காந்து ஜபத்தையா பண்ணிட்டு இருக்கணும். குளிக்காட்டாமல் பரவாயில்ல ஒரு மூலையில் உட்காந்து ஜபத்தை பண்ணிட்டு காலங்காத்தால எந்த 6 மணிக்கு ஸ்நானம் கூட பண்ணலாம். அதனால் தப்பு கிடையாது. அதோட போய் படுக்கையாக படுத்துக்கிறது, படுக்கையாக படுத்தா இன்னும் வியாதி ஜாஸ்தியாகும். இந்த இப்பேற்பட்ட பலனை கிரகணத்துக்கு தான் புண்ணியங்களாக சொல்லியிருக்கு. கிரகணத்திலிருந்து 1 ரூபா கொடுத்தாலும் சரி, கோபோதிதானம் கிரகணாதிகாலே, கிரகண காலத்தில் ஒரே ஒரு பசுமாட்டு தானம் பண்ணினா கோடிக்கு கோதானம் கிரகணம்
கோடி தானம் கிரகணாதி காலை, கிரகண காலத்தில் ஒரு சாமி எதுவாக இருந்தாலும் ஒரு ரூபாய் கொடுத்தாங்க, ஒரு டாலர் $100 கொடுத்தாலும் அத்தனை பலன். ஒரு டாலர் கொடுத்தா எத்தனை பலன்? 85 ரூபா கொடுக்குற மாதிரி அந்த டபுள் ட்ரிபிள் பலன் உண்டு. அந்த கிரகண காலத்தை என்ன பலன் புண்ணியம் பண்ணினாலும் தானம் மட்டும் இல்லை, ஜபம் கூட சொல்றேன். காயத்ரி பண்ணினா ஒரு காயத்ரி பண்ணினால் 1000 காயத்ரி பண்ணினா, அதில் 2 காயத்ரி பண்ணினா 2000 காயத்ரி. நார்மல் வேலை இப்ப நீங்க காலத்துல காயத்ரி பண்ற ஒரு காயத்ரிக்கு கால் பலன் தான். ஏன்னா கலியுகத்துல 100 காயத்ரி பண்ணினா 10 காயத்ரிக்கு உள்ள பலன் தான். என்ன 1000 காயத்ரி பண்ணினா 100 காயத்ரிக்கு உள்ள பலன். இந்த கலியுக பலனை குறைச்ச. அதனால அந்த கிரகணத்துல காலத்துல அப்படியே கண்டிப்பேன். பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணாலும் சரி, காயத்ரி ஜபம் பண்ணாலும் சரி, விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், என்ன மந்திரம் தெரியுதோ அதை ஜபம் பண்ணலாம். அதனால கிரகண பாலத்துக்காக விசேஷமாக சொல்லியிருக்கு. அதனால எல்லாரும் ஒரு கிழந்து அதை அனுஷ்டானம் பண்ணுவோம். வியாதிகள்லாம் நிவர்த்தி ஆகிடும். இன்றைய எல்லாத்தையும் பஞ்சாங்க பூர்த்தமாக வாசிச்சாச்சு. கடைசியில் நான் முன்னாடி கூட சொன்னாலே அன்னன்ன தினத்தை ஒரு தடவை வாசிச்சாகணும். நான் எல்லாத்துக்கும் ஆரம்பத்தில் பஞ்சாங்க வாசிச்சாச்சு. 2வது உங்களுக்காக பஞ்சாங்க வாசி. எனக்கு கிரகங்கள தோஷங்களாக இருந்தால் நிவர்த்தி ஆகிடும். சந்தியாவதம் பண்ணுறாங்க. பிராத சந்தியாவதம், ஆத்தியாயிக, சாய சந்தி. அதனால இன்றைய தினம் முதல் 1ஆம் தேதியிலே ஃபுல்லாக வாசிச்சு சமஸ்த வருஷம் நிவர்த்தி ஆகிடும். விஸ்வாவச வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி. தமிழ் சித்திரைங்கிறது தமிழ் வருஷம் 1ஆம் தேதி பேரு. சைத்திர பகுள பிரதமையும், பகுள பிரதமன்னா கிருஷ்ணபட்சத்துக்கு மேலே நான் சொன்ன சௌர சாந்திரமானம் சொன்னேன் இல்லையா, இந்த சாந்திரமான தேதினா பகுள பிரதமைன்னு சொல்லுவாங்க. நாம் கிருஷ்ணபட்ச பிரதமைன்னு சொல்லுவோம். அது காலம்புற 8 மணி வரைக்கும் தான் பிரதமம். அதுக்கப்புறம் திதியை வந்தாச்சு. அப்பதான் நமக்கு எத்தனை மணிக்கு திதி மாவட்டத்துக்கு பார்த்துக்கலாம். அப்புறம் சுவாதி நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான நட்சத்திரம், சிரேஷ்டமான நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு வாயு தான் தேவதை. சுவாதி நட்சத்திரத்துக்கு காத்து, அதுதான் தேவதை. அது அடுத்தது கௌரவ கரணம். கரணமா சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, கரணம் ஜீவா நட்சத்திரம் லக்னம் யோகம் கரணம். கௌரவ கரணம் தியாஜ்யம்னு இருக்கு, வஜ்ரநாம யோகம்னு இருக்கு. யோகம்ங்கிறது வஜ்ரநாம யோகம், கௌரவ கரணம். தியாஜ்யம்ங்கிறது 59 நாளைக்கு வருது. வித்தியாசம் தமிழ் வருஷ பிறப்பு நிம்ப குசும லக்ஷணம். நிம்ப குசும லக்ஷணம்னா நிம்பம்னா இது வேப்பக்கு பேர் நிம்பம்னு பேர். இங்கிலீஷ் தான் நீங்கம்னு சொல்றாரு, சமஸ்கிருதம் நிம்பம். கூடிய வரைக்கும் இங்கிலீஷ்லேருந்து சமஸ்கிருதம் தான் இங்கிலீஷ் எல்லாத்தையும் எடுத்துருக்கான். எல்லா ஏட்டு செட்டு என்ன இன்னும் பாட்டு எடுத்துருந்தா கூட அவனும் எல்லாம் முக்கால் செய்து இதில் தான் எடுத்துருக்கான். நிம்ப குசுமம்னா புஷ்பத்துக்கு பேர் குசுமம்னு பேர், குசும பக்ஷணம். நிம்ப குசும பக்ஷணம் சாப்பிட்றதுனால தேகம் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு அர்த்தம். நம்ம வெறுநாள் ரசம் சாப்பிட்றவங்க அது இன்னைக்கு புளிப்பு, இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு எல்லாம் அதில் இருக்கும். எல்லாரும் சேர்த்தா எல்லா விதத்தையும் சுற்றி அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் எப்போ பார்த்தா திதிப்பியே சாப்பிட்டுட்டே இருந்தா அடுத்த வாழ்க்கை சிரமமாக இருக்கும். பாயசத்தையே கொடுத்துருந்தா சிரமம். நான் ரொம்ப சௌக்கியமாக இருந்தால் அடுத்த வாழ்க்கை ஆகாது. அதனால இந்த எல்லாம் கலந்து இருக்குதுப்பா. சுகம் துக்கம் ரெண்டுமே வரணும். துக்கமே இல்லாட்டா ரொம்ப சுகமாகவே இருந்ததுன்னு சிரமம். சக்கரம் எப்படி கார் சக்கரம் இருக்கு, சைக்கிள் சக்கரம் இருக்கு, ஸ்கூட்டர் சக்கரம் இருக்கு. சக்கரவர்த்தி பரிவர்த்தந்தே துக்காந்தி சுகாந்தி. மேலே இருக்கிற சக்கரம் கீழே வந்தாதான், மேலே இருக்கிற சக்கரம் கீழே வந்தாதான் கீழே தேயும் திருப்பி மேலே போடும். மேலே இருந்து சூக்கியமா இருக்க நான் தேயறேன், நீ தேய நான் மேலே போடுறேன், நான் தேய்க்கிறேன் நீ மேலே போடும். சுகம் துக்கம் ரெண்டும் கலந்து வந்தாதான் பகவானுடைய தியானம். இந்த சனி ஒரே இடத்துல உட்காண்டே இருந்துச்சுவா இவனா தாங்க முடியாது. குரு அதே இடத்துல உட்காண்டே இருந்தாலுமே இவரால் தாங்க முடியாது.
குரு 9 யோகத்தை கொடுப்பார், திருப்பி 8 வரும்போது சிரமத்தை கொடுப்பார், திருப்பி 7 வரும்போது நல்லதை கொடுப்பார், 6 வரும்போது சிரமம் கொடுப்பார். ஐக்கியமாகவே இருக்கிறது தான். குரு 9 இருந்தாருவா, எனக்கு என்ன போறோம், நான் தான் சுத்தமாக தான் இருக்கேன், எனக்கு போறவு கிடையாது. குரு 8 மணி நேரத்தில் கோவிலுக்கு கிளம்புவார். குரு சரியில்லை, பகவான் பிரதர்ஷனம் பண்ணுவாங்க. சுத்தம் சொல்லுவாங்க, சக்கரவர்த்தி மரிவர்த்தந்தே துக்கானிச்ச சுகானிச்ச அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வருஷப்பட்டு ஆத்தன்னைக்கு எல்லாம் கலந்து வரும்போது கிரகப்பிரவேச தண்ணி கூட ஆற்றுல வந்து பொடி உப்பு பருப்பு அரிசி எல்லாம் உப்பு எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்குவோம். எல்லாம் கலந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஸ்வாசமானங்கிறது ஒரு பெரிய அற்புதமான வருஷம் இது. அந்த நாமத்துக்கே பேருக்கே ஒரு விசேஷமான ஒரு வருஷம். அப்பேற்பட்ட சூரிய பகவான் ராஜாவா இருக்கிறது அதோட விசேஷம். சந்தன் மந்திரியா இருக்காரு, அதனால நாம நினைச்சவாதான் என்ன ராஜா மந்திரியா இருக்க போறாங்க, கவலையே போட மாட்டான். ஒரு சம்பத்சரம் வந்திருக்கு, லோகத்துக்கு க்ஷேமம் ஏற்பட்டு எல்லாரும் சௌக்கியமா இருக்கு, ஆரோக்கியத்தோட அந்யோன்யத்தோட எல்லாரும் ஆத்திர ஜபங்கள்லாம் பண்ணி பூஜைகள் பண்ணி நல்ல சமாச்சாரங்கள்லாம் பேஸ் பண்ணாங்க. எல்லாரும் க்ஷேமா இருக்கணும். இந்த ஆச்சாரியோட சந்தியை பிரார்த்தனை பண்ணிட்டு விஜயாபுரத்தை பூர்த்தி பண்ணுறேன். புஷ்பிப்பிரஜாபிரிபாலயந்தாம் நியாயேன மான்யேன மஹிமஹீஷாः ஓத்பிராமணேभ्यः சுபமஸ்து நித்யம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து காலே வருஷத்வத்யன்யः பிருத்திவீஷஸ்ய சாரிணி. காலே வருஷத்வத்யன்யः மழை வந்து காலத்தில் பெய்யும், அந்தந்த காலத்தில் என்ன பெய்யுமோ பெய்யணும். பிருத்திவி சஸ்யசாலினி, பூமியில பயிர்கள்லாம் நல்லா வளரணும். தேசோயம் சோபரீதா, தேசத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்கும். சோபரீதா பிராமணா சந்து நிர்பயா, பிராமணெல்லாம் பயம் இல்லாம சௌக்கியமா இருக்கும். பிராமணா சந்து நிர்பயா அபுத்ரா புத்திரன சந்து புத்திரன சந்து பௌத்திரனா. உள்ளவெல்லாம் உள்ளெல்லாம் பேரம் பண்ணணும், வேற வேலை சொல்லிட்டே வர. அகனா சதனா சந்து ஜீவந்து சரதாம் சதம். எல்லாரும் ஆயுர்வேதத்துக்கு 120 வருஷம், ஜோதிஷ் சாஸ்திரப்படி 120 வருஷம், வேத சாஸ்திரப்படி 100 வருஷம். சதமானம் பகவதி, சதமான் 100 வயசு இருக்கும். சதாயு புருஷா சதேந்திரியா, 100 விதமான இந்திரியங்களும் 100 வயசு வரைக்கும் வேலை செய்யணும். சதேந்திரியா, இந்திரியத்தோட 100 வருஷம். ஆயுஷ்யேவ இந்திரியே பிரதிஷ்டதி. இந்திரியம் நான் ஆயுஷ் இருக்கிறது தான் இந்திரியம் சரீரத்தை வந்து அதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். வேதம் வந்து சொல்றது, வேதம் எங்கே இருந்ததுன்னு தெரியாது, வேதம் அனாதி, அதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் சொல்லியிருக்கு. அதனால வேதா பிராமணா கைலட்ச ஆசீர்வாதம் வாங்கினாலே நமக்கு பூர்வமாக சத்தியம்தான் அப்படிங்கிறது இது அர்த்தம். பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. ஜானகீகாந்தஸ்மரணம் சத்குருஸ்வாமினஹ ஆஞ்சநேயஸ்வாமினஹ. பேசுகிறேன், பேசிப்பேன், அதான் பத்தாம் ஆட்சி வந்தாங்க.